தென்கிழக்கு வங்கக்கடலில் நாளை உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. வானிலை ஆய்வு மையம் தகவல். நெல் கொள்முதல் விவகாரத்தில் கோமாளித்தனமாக செயல்படும் திமுக அரசு. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கடும் தாக்கு. சாலைகள் அமைக்க ஒதுக்கிய 78,000 கோடி ரூபாய் எங்கே? முதல்வர் ஸ்டாலினிடம் வெள்ளை அறிக்கை கேட்கும் அண்ணாமலை. ஆசியான் மாநாட்டில் வீடியோ கான்பரன்சிங் வாயிலாக பிரதமர் மோடி பங்கேற்பு. தொடர்ந்து பொய் பேசி வரும் டிரம்பை நேரில் சந்திப்பதை தவிர்க்க நடவடிக்கை. பீகார் தேர்தலில் இண்டி கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி. காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டாக அறிவிப்பு. நீர்வரத்து அதிகரித்ததால் தென்பெண்ணை ஆற்றின் நடுவே சிக்கி தவித்த சிறுவன் 6 மணி நேரம் போராடி மீட்ட தீயணைப்பு வீரர்கள். நடிகை மனோரமா மகன் பூபதி, இசையமைப்பாளர் தேவா தம்பி சபேஷ் ஆகியோர் மரணம். ஒரே நாளில் 2 பேரை இழந்ததால் திரையுலகினர் அதிர்ச்சி.